வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த மாரி நல்ல அகலமான லேஸ் எல்லாம் வரும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு அந்த மாரி அகலத்தில இருக்கும். ஒரு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஊசியால தையல் போடுற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கத்தில அந்த வெளிப்பக்கமா வரக்கூடிய இடங்களெல்லாம் ஸ்டோன் ஒர்க்கு, அந்த கல்லெல்லாம் வச்சு எடுத்து கொஞ்சம் வித்தியாசமா நல்லா கிராண்டாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இந்த கிராண்டா இருக்கிறதுக்கு தகுந்தவாறு கொஞ்சம் ரேட்டுமே அதிகமா தான் வரும். இப்போ சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொஞ்சம் லேஸ் எல்லாம் நமக்கு நெறையவே வரும். இப்போ இந்த லேஸ் எல்லாம் நம்ம அந்த வளைவுகளுக்கு ஏத்த மாரி எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த லேஸில அந்த உள்பக்கம் இருக்கு பாருங்க. நான் காமிக்கிற இடத்த கரெக்ட்டா பாருங்க. எனக்கு சரியா சொல்ல தெரியல. இப்போ அந்த உள்பகுதியில வரக்கூடிய இடத்துல பட்டையா ஒரு லேஸ் வந்து உள்ள குடுத்துருப்பாங்க. கொஞ்சம் சப்பையா, லைட்டா அகலமா இருக்கும். எல்லா லேஸ்லயும் இந்த மாரி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட லேஸ்ல இந்த மாரி குடுத்துருப்பாங்க. இதில ஒரு சில லேஸ்ல வந்து 2 இதுவும் அப்படியே மாரி குடுத்துருப்பாங்க ரோப் மாதிரி. ஒரு சிலதில ஒண்ணே 1 இருக்கும். இப்போ அது வந்து பிடிச்சு லைட்டா இழுத்து பாருங்க. இழுக்கிறதுக்கு வந்தது அப்படின்னா, நம்ம வந்து இத ரொம்ப அழகா தைக்கலாம். நல்லா அந்த வளைவுகளுக்கு ஏத்த மாரி சூப்பரா தைக்கலாம். இப்போ நான் வந்து இதில இழுத்து பார்த்தேன் வந்துட்டே இருக்கு. இப்போ நமக்கு அந்த கழுத்தோட ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? 2 பக்கமும் வளைவு வரும். அந்த ரவுண்டு கழுத்தில. அந்த வளைவுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஒரு பின்பக்கம் 2 பக்கமும் அந்த வளைவு வர்ற மாரி எந்த அளவுக்கு இது தேவைப்படும் அப்டின்னா, நம்ம உள் பக்கத்தில இருந்து பிடிச்சு இழுத்தோம் பாருங்க அந்த லேஸ் வந்து, அது கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து அப்டியே கொஞ்சம் மெதுவா, பொறுமையா வெளிய இழுத்து வச்சிருக்கேன். இப்டி வச்சு பார்க்கும்போது இந்த பின்பகுதி அந்த வளைவுக்கு கரெக்ட்டா வருது. அப்ப நம்ம இந்த லேஸ வந்து அப்படியே முன்கழுத்து வரைக்குமே கொண்டுட்டு வந்து தையல் போடணும். அப்போ இந்த இடத்துக்குள்ள இந்த ரவுண்ட் வந்து கிட்டத்தட்ட சரியாயிட்டு. அப்போ முன்பகுதிக்கும் நமக்கு அத சேர்ந்த மாரி அத கொண்டுட்டு வரணும் அப்படிங்கச்சல, கிட்டத்தட்ட 2 இன்ச்சு நம்ம வந்து அத இழுத்து தச்சிருக்கோம் பாருங்க. அந்த லேஸ வந்து இன்னுமே 1 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் வெளிய இழுத்துட்டோம் அப்படின்னா, இந்த முன்பகுதி வரைக்குமே அந்த வளைவு வந்து கொஞ்சம் வரும். அதனால நான் வந்து இழுத்து இன்னுமே செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் இழுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாரி அந்த வெளிய இழுத்தோம் இல்லையா, அந்த லேஸ அத வந்து வலது கையில பிடிச்சிட்டு, பொறுமையா அந்த இடங்கள வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாவே அழுத்தம் குடுத்து பிடிச்சிட்டு, லேஸ் வந்து கொஞ்சம் சுருக்கு சுருக்கா வரும். அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி இந்த மாரி கொண்டுட்டு வந்திருக்கேன். நம்ம நார்மலா அந்த பாவாடைக்கெல்லாம் ரோப் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கொண்டுட்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ இந்த வளைவுக்கு ஏத்த மாரி அழகா கொண்டுட்டு வரலாம். இந்த லேஸ் வந்து இது இப்படி நம்ம எடுத்து வச்சு தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அப்படி இல்லன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வரக்கூடியது கொஞ்சம் அகலமா இருக்கிறதெல்லாம், அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல சின்ன சின்னதா சுருக்கம் வச்சு தைக்கணும் பாருங்க. இந்த மாரி இழுக்கிறதுக்கு அது குடுக்கையில அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா சுருக்கு வச்சு தான் தச்சே ஆகணும். இந்த மாரி லேஸ்ல வந்து இடையில வந்து ஒரு நீளமான லேஸ் குடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி இழுத்து பாருங்க. எல்லா லேஸ்லயும் வராது. ஏன்னா, அத முதலே சொல்லிடணும். ஒருவேளை நம்ம சொன்னதுனால, அது எல்லா லேஸ்லயும் இது மாரி வருமா வருமான்னு இழுத்து பார்த்துட்டு, அது வரலனாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இது இருக்குதா அப்படி லைட்டா ஒருக்கா இழுத்து பாருங்க. வந்தது அப்படின்னா, அந்த லேஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா, தைக்கிறதுக்கு ரொம்பவே அழகா வந்தது. அதனால சரி நமக்கு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு அதுவும் இந்த சீசன் டைம்ல இந்த மாரி லேஸ் எல்லாமே கொஞ்சம் கிராண்டா இருக்குது அப்படின்ட்டு நெறைய பேர் வாங்கிட்டு வருவாங்க. அதனால இது தைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வளைவு வந்து எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. நான் அப்படியே வச்சு தைக்கிறேன். எங்கேயுமே சுருக்கு எதுவுமே வரையல. அந்த ரவுண்டு கழுத்துக்கு ஏத்த மாரி அழகா வளைஞ்சு வந்துச்சு. இப்போ அந்த பின்பகுதியில எல்லாமே நல்லா அழகா நீட்டா தச்சாச்சு. ரொம்ப சுருக்கம் இல்லாம, அழகா அந்த கொஞ்சம் கொஞ்சமா அத அப்படியே எடுத்து எடுத்து விட்டு, நான் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா, வெளிப்பகுதியில நெறைய ஸ்டோன் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால இந்த வெளியில வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம மிஷின்ல தையல் போட முடியாது. ஊசியில நூல் போட்டுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நூல் வந்து மேல ரொம்ப தெரியாத அளவுக்கு, அந்த ஒவ்வொரு ஸ்டோன் வரக்கூடிய இடத்துலயும் ஒவ்வொரு லேஸ் வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டா குடுத்துருக்கும். அதெல்லாம் பிடிச்சு தையல் போடணும். இப்போ இந்த மாரி லேஸ் எல்லாம் தைக்கும்போது கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 20 ரூ. 30 அதிகமா வாங்குங்க. ஏன்னா, நமக்கு கை வேலைகள் வந்து கொஞ்சம் அதிகமா தான் வரும். அதனால கஸ்டமர்ட்ட முதல்லயே வந்து நம்ம நார்மலா தைக்கிறத விட ஒரு ரூ. 30 அதிகம் வரும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிடுங்க. இப்போ வந்து இந்த முன்கழுத்து வரைக்கும் முடிக்க போறேன் பாருங்க. முன்கழுத்து வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் வளைவு கம்மியா வந்தது. அதனால இப்போ நமக்கு இந்த லேஸ் வந்து முடியிற இடம் இருக்கு இல்லையா? அதில இருந்து அதே மாரி அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த லேஸ லைட்டா பிடிச்சு இழுத்துட்டு, இந்த இடத்துல சுருக்கம் வந்து குடுத்துருக்கேன். குடுத்துட்டு அந்த வளைவ அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு, நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய அந்த லேஸ வந்து கட் பண்ணி விட்டுட்டு, இதில ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்கும்போதும், முடிக்கும்போதும் அந்த ஸ்டோன் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தான் நம்ம வந்து மடிச்சு தையல் போடணும்.
ஒரு ஸ்டோன் வந்து அடிபட்டாலும் ஊசி உடனே உடையும். அதனால எப்பவுமே மடித்து தைக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஸ்டோன் வந்து வராத அளவுக்கு கவனிச்சிடுங்க. இப்போ அழகா மடித்து தையல் போட்டாச்சு. இனிமே நான் வந்து அந்த சுற்றி வெளிப்பக்கமாக வரக்கூடிய இடத்துல எல்லாமே ஊசியில் நூல் போட்டு ஹெம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணி விட போகிறேன். இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எங்கேயுமே சுருக்கம் வைக்கல, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த சீசனுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு லேஸ் வாங்கி அப்படி தச்சு விட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு ஆரி போட்ட டைப்லேயே இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து லேஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக தச்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளாக இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.